கார் வாங்கினா எங்க இம்போர்ட் டாக்ஸ் கட்டணுமா வேணாங்க, வெளிநாட்டுல இருந்து ஃபாரின் காரை கொண்டு வந்தா அதுக்கு கட்ட மாட்டேன்னா என்னங்க நியாயம்? அப்புறம் பாத்தீங்கன்னா டாக்ஸ் கட்ட மாட்டேன், இது ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது, பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எல்லாம் கடன் கொடுத்தேன். எப்பா ரொம்ப ஒரு மாதிரி கலங்கிய மனநிலையில இருக்கிறாரா விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து தோணு. இவ்வளவு நாள் கழிச்ச பிறகும் முழுக்க முழுக்க பழிய வந்து திமுக மேலே போட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தளவுல சென்ட்ரல் போர்டு அவங்க தான், சென்சார் கமிட்டி தான் பாஜக ஆளக்கூடிய அரசாங்கத்தினுடைய கமிட்டியாக இருக்கு. இரண்டு சக்திகளும் சேர்ந்து கூட்டு சேர்ந்து இதை முடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி கரூர் சம்பவத்தை பேசும்போது நம்ம மீது பழி சுமத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பினர் வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமாக பேசுறாரு. தொடர்ந்து வந்து திமுகவை வந்து குற்றம் சொல்றது மூலமாக, பழி சுமத்ததன் மூலமாக மக்களுடைய ஒரு கரிசனையை வந்து வாங்கி கொள்றது, கழிவிறக்கத்தை வாங்கி கொள்றது அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கா? நிச்சயமா. அதுக்கு அதெல்லாம் கூட நீங்க சொன்னீங்க, படத்தை முடக்குறாங்க, கரூர் சம்பவம் டிஎம்கே பண்ணிட்டாங்க, செந்தில் பாலாஜி அப்படி இப்படின்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் கூட ஹைலைட் இன்னைக்கு பேசினார் பார்த்தீங்களா, கேஸ் தட்டுப்பாடு ஸ்டாலின் தான் காரணம்ட்டாரு. இந்தியா ஃபுல்லா இருக்கு தட்டுப்பாடு, இப்ப ஸ்டாலின் தான் காரணம்ட்டாரு. அதெல்லாம் இதெல்லாம் எப்படின்னா அடிப்படையில் இருக்காங்கல்ல ஒரு குரூப், அதாவது வந்து இந்த உழைக்கும் வர்க்கம்னு இருக்காங்கல்ல, பெருசா படிப்பறிவு இருக்காது, மூட்டை தூக்குறவங்களா இருப்பாங்க, விவசாயிகளா இருப்பாங்க, சின்ன சின்ன வேலைகள் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா இந்த படிப்பு இல்லாததுனால அவங்க வந்து இந்த நடிகன் வந்து தான் கடவுளா பார்ப்பாங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்டிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சு உடனே வந்து சீஃப் மினிஸ்டரா வந்தாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் போட்ட வேடங்கள்லாம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வேடம், ராமர் வேடம் அப்படி போட்டாங்களா. அப்ப வந்து ஆந்திரா மக்கள் வந்து எம்டிஆர் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தேவுடானா கடவுளா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் அவர் அரசியலுக்கு வந்தோன்னு பாத்தீங்கன்னா ஓட்டு விழுந்துருச்சு. தேவுடான்னு தான் இப்போ ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு செக்டார் குரூப் இருக்காங்க சார், இந்த நிலையில இருக்கிற ஒரு குரூப், அந்த குரூப் வந்து இது நடிகன் மேல வந்து இருக்கிற கவர்ச்சி, ஒரு 14-15 வயசுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுற இனக்கவர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி தவிர்க்க முடியாதோ அது வரதான் செய்யும். அந்த மாதிரி ஒரு நடிகர்கள் மேல இருக்கிற கவர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. அது அது படிப்பு இல்லாதவங்களுக்கு எல்லாம் இது இருக்கு, ரொம்பவே ஒரு பிரம்மாண்ட கட்டமைப்பு. ஒரு கட் அவுட்டை பார்த்தாலே நின்றுகிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. அப்படி வந்து இருக்கிற மக்கள் இது ஸ்டாலின் தான் வந்து சிலிண்டரு பெட்ரோல்லாம் வந்து இது பண்ணிட்டாருன்னு சொல்லி நம்புவாங்க.